ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன். உங்க லைஃப்பை வந்து சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னாக்கா அங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. என்லைட்டன்ட் லைஃப்னா எல்லாரோடையும் கலந்து இருக்கணும், ஆனா யாரோடையும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கலந்து ஜெர்னி பண்ணுங்க, கலந்து இருங்க, ஆனா அங்க முடிச்சு போட்டுக்க வேண்டாம். அந்த முடிச்சு ரொம்ப டைட்டா போட்டீங்கன்னா அது கயற்றத்துக்கு பல ஜென்மங்க பிடிக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க டிபெண்டன்சி இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க வாழணும். ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கலந்து இருக்கணும், சந்தோஷமா இருங்க, ஆனா டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் இருந்தா என்ன ஆகும்னாக்கா, அட்டாச்மெண்ட் இருந்தாக்கா அங்க வந்து துக்கம் தான் இருக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபைன் லைன். இது புரிஞ்சுக்கிறது வந்து நல்ல கூர்மையா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா இது நீங்க வந்து தனிமையில இருங்க அப்படின்னு நான் சொல்லல. எல்லாரோட கலந்து இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, கலந்து இருங்க. ஆனா அங்க டிபெண்டன்சி இல்லாம இருங்க, அட்டாச்மெண்ட் இல்லாம இருங்க. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்கும். உன் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து 2 பேரும் கலந்து சந்தோஷமா இருக்கலாம், 2 பேரும் சந்தோஷமா ஜெர்னி பண்ணலாம். ஆனா உன் வாழ்க்கை வந்து என் வாழ்க்கை வந்து. உனக்கு எதனா ஒரு உதவினா நான் பண்றேன், எனக்கு எதனா ஒரு உதவினா எனக்கு தெரியும் நீ பண்ணுவேன். ஸோ 2 பேரும் கலந்து பண்ணலாம். பட் அங்க அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்காது. எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வராங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து லேடிஸ்க்கு இந்த எமோஷனல் பவுண்டரிஸ் இருக்காது. அவங்க எப்பவுமே ஒரு இந்த ஃபீலிங் ஸ்பேஸ்லயே இருப்பாங்க, இந்த எமோஷனல் ஸ்பேஸ்லயே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பவுண்டரிஸ் இல்லாதப்ப என்ன ஆகணும்க்கா, அங்க என்டாங்கிள்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறப்போ எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்ரி எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அதே வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் பவுண்டரிஸ் இருந்தாக்கா, எப்படி ஸ்ட்ராங் எமோஷனல் பவுண்டரிஸ் வரும்னா, நீங்க உண்மைக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கிறீங்களோ, ட்ரூத்துக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கிறீங்களோ அவ்வளவு எமோஷனலா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உண்மைக்கு க்ளோஸா இருக்கிறதுனா என்ன? இந்த உலகத்துக்கு நீங்க தனியா தான் வந்தீங்க, போற டைம் வந்து தனியா தான் போக போறீங்க. இது டெம்பரரியா வந்திருக்கீங்க. ஸோ இங்க இருக்கிற பந்தங்க எல்லாமே டெம்பரரி பந்தங்க. உங்க பசங்கன்னாக்கா உங்களுக்கு உயிர் தான், ஆனா உங்க பசங்க உங்க வழியா வந்தாங்க. ஓகே, யுவர் சில்ட்ரன் ஹஸ் கம் த்ரூ யூ, அவ்வளவுதான். உங்க பசங்களை நீங்க உருவாக்கல, உங்க வழியா இந்த உலகத்துக்கு வந்து. ஸோ அந்த அம்மாவோட வயித்துல வந்து அந்த சிசு வந்து வளர்ந்துச்சு, ஆனா உயிர் உங்களால உயிர் கொடுக்க முடியாது. ஓகே, அந்த மேல் அந்த ஃபீமேல், அந்த அந்த ஸ்பெர்ம் அந்த எக் அந்த ரெண்டும் சேர்ந்தாக்கா அங்க வந்து ஒரு செல் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஜைகோட், அதுக்கப்புறம் ஒரு சிசு ஃபார்ம் ஆகுறது. இதெல்லாமே பயாலஜி. பட் உங்களால உயிர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சோல்ன்றது அதுவா வரும், அதுவா வேலை முடிச்ச பிறகு அதுவா போகும். நம்ம எல்லாருமே அவ்வளோ. ஸோ யுவர் சில்ட்ரன் ஹஸ் கம் த்ரூ யூ, நாட் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ உங்க வழியா உங்க பசங்க வந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, உங்க பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, ஆனா அங்க அட்டாச்மெண்ட் வேண்டாம். இந்த ஜென்மத்துல அவங்க உங்க பசங்க, அடுத்த ஜென்மத்துல அவங்க வேற உங்க பசங்க. இந்த ஜென்மத்துல நீங்க இந்த அப்பா அம்மா சூஸ் பண்ணிக்கிறீங்க, அடுத்த ஜென்மத்துல இன்னொரு அப்பா அம்மா சூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரே அப்பா அம்மா, ஒரே ஹஸ்பண்ட், ஒரே ஒய்ஃப், ஒரே சில்ட்ரன்ட்டு ஜென்ம ஜென்மத்துக்கும் நீங்க அதே சூஸ் பண்ணிட்டு இருந்தா அங்க வளர்ச்சி இல்ல. எங்க உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ, எங்க உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கோ, எங்க உங்களுக்கு புதுமை இருக்கோ, எங்க உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கோ, எங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் இருக்கோ, அங்கதான் வளர்ச்சி இருக்கும். மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சதே தெரிஞ்சதே, பழகுனதே பழகுனதே அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்க வளர்ச்சி இல்லை.
ஸோ எப்பவுமே வந்து ஒரு புத்திசாலியான ஒரு சோல் என்ன பண்ணுனாக்கா எப்பவுமே ஒரு புது புது எக்ஸ்பீரியன்சஸ் தேடும், புது அட்வென்ச்சர்ஸ். ஏன்னா ஒரு ஒரு ஆள்கிட்ட இந்த லெசன்ஸ் ஓகே, அந்த லெசன் முடிஞ்சாச்சு, நெக்ஸ்ட் லெசன்ஸ் வேற ஆள்கிட்ட. அதாவது இங்க ஆள்ன்றது வந்து சோலை தான் நீங்க பார்க்கணும். மியூச்சுவலா ஒரு சோல் இன்னொரு சோல். இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சோல் பாருங்க, ஒரு 7.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. இத்தனை பில்லியன் பீப்புள்ல 2 பேர் மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணி வராங்க. எப்படி வராங்க? ஸோ அதுதான் இந்த நேச்சரோட லா ஆஃப் அட்ராக்ஷன். எத்தனை சாய்ஸ் இருக்கு யோசித்து பாருங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நினைச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை சாய்ஸஸ்? எல்லாருமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். ஆல் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ், ஆல் எலிஜிபிள் சிங்கிளும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். பட் அதுல வந்து ஒண்ணு மட்டும் சூஸ் ஆகுது. அதே சேம் லவ்ல கூட சப்போஸ் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, இல்ல வேலையில உங்க கம்பெனில 1000 பேர் ஸ்டாஃப் இருக்கும். பட் அதுல ஒருத்தர் தானே நீங்க சூஸ் பண்றீங்க. உங்க ஊர்ல பல 1000 பேருங்க இருப்பாங்க. ஒருத்தர் மேல லவ். ஸோ எப்படி இந்த அட்ராக்ஷன்? ஏன்னா தட் இஸ் வாட் த சோல் ஹஸ் சோசன். இது புரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மென்ட். எல்லாமே சோல் பிளானிங் படி நடக்குது. நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் சூஸ் பண்ணேன்ட்டு. நீங்க சூஸ் பண்ணல. உங்க சோல் சூஸ் பண்ணிருக்கு. உங்க ஹையர் செல்ஃப் சூஸ் பண்ணிருக்கு. ஸோ சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறது தான் என்லைட்டன் லைஃப். இது ஃபைனல் பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபை வந்து சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். உங்க லைஃபை நீங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்தப்போ நீங்க அங்க வந்து ஒரு என்லைட்டன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி எதுக்கு இவன் வந்து வாச்சான், எதுக்கு இது வந்து வாச்சுது எனக்கு அப்படின்ட்டு நீங்க அந்த கம்ப்ளைனிங் மோட்ல இருந்தீங்கன்னாக்கா அங்க நீங்க வந்து ஒரு பெரிய அஞ்ஞானத்துல இருக்கிறீங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வேண்டாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட்னர் அமைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சேலஞ்சிங்கான ஒரு லைஃப் சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சேலஞ்சுமே உங்க சோல் தான் சூஸ் பண்ணிருக்கு, உங்க சோல் தான் டிசைன் பண்ணிருக்கு. எதுக்கு டிசைன் பண்ணிருக்கு? கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. ஸோ என்னோட ஆன்மா ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆன்மா. எவ்வளவு புத்திசாலினா எவ்வளவு சேலஞ்சிங்கான லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஒரே லைஃப் டைம்ல சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னாக்கா எவ்வளவு புத்திசாலியான ஆன்மாவா இருக்கும். அப்படின்ட்டு நீங்க சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாக்கா யார் மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்தியா இருக்கும். எங்க அக்செப்டன்ஸ் இருக்கோ அங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்தியா இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோ. சோக்ரட்டிஸ் ஒரு கிரேட் என்லைட்டன் மாஸ்டர். ஆனா சோக்ரட்டிஸ் அவங்க வைஃப் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் சோக்ரட்டிஸ்க்கு. ஓகே. ஸோ சோக்ரட்டிஸ் வந்து பெரிய என்லைட்டன் மாஸ்டர். ஆனா வைஃப் வந்து டெய்லி டார்ச்சர். ஏன்னா அவங்க வைஃபுக்கு தகுந்த மாதிரி சோக்ரட்டிஸ் இருக்க மாட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு என்லைட்டன் பர்சனுக்கு பார்ட்னரா இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஒரு முட்டாளுக்கு ஈஸியா பார்ட்னரா இருக்கலாம். ஆனா ஒரு என்லைட்டன் பர்சனுக்கு பார்ட்னரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆனா சோக்ரட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வைஃப் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. வாழ்நாளிலேயே ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இன்னும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அவர் பேசினார். என்னோட என்லைட்மெண்டோட டெஸ்டே என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஹார்மனி இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க சோல் சூஸ் பண்ணிருக்கு இந்த இந்த டிசைன். யாரும் வந்து உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்டெல்லாம் வந்துட முடியாது உங்க லைஃப்ல. ஓகே. அது ரொம்ப கேர்ஃபுல் சோல் பிளானிங் இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது உங்க உங்க அப்பா அம்மாவட்டும் சரி, இல்ல உங்க உங்க பசங்களாகட்டும் சரி, உங்க பார்ட்னர்ஸ் ஆகட்டும் சரி, இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்து ஆக்சிடென்டலா நடந்தது கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு சோல் பிளானிங்கோட தான் நடந்திருக்கு. அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் எப்போ நீங்க மனுஷால வந்து ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க பந்தத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னாக்கா அங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபைன் லைன். புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. என்ன சார் பண்றது? இது எப்படி சார் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க முடியும்? அப்படின்னாக்கா அதுக்கு தான் தியானம் வேணும். நிறைய மெடிடேஷன்.
நீங்க மெடிடேஷன் நிறைய பண்ண, இந்த மாரி சத்சங் கேட்கிறப்போ, இந்த மாரி புக்ஸ் படிக்கிறப்போ, அங்க என்ன ஆகும்னாக்கா, அந்த டிபெண்டன்சி போயிடும். டிபெண்டன்சி போயிட்டு, அந்த அந்த ரிலேஷன்ஷிப்போட பியூட்டி மட்டும் இருக்கும். அந்த அக்லினஸ் போயிடும். ஓவர் நைட்ல இது நடக்காது. ஓகே. டைம் பிடிக்கும். இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணி, உடனே நாளைக்கு எதுவும் மாறாது. டைம் பிடிக்கும். ஆனா மாற்றம்ன்றது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா